வீடு பொங்கலுக்கு சுத்தம் பண்ண போகிறோம். பொங்கல் வேலை நடக்குது. க்ளீன் பண்ணுறோம் வீட்டெல்லாம். ஒட்டரை அடித்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சுத்தம் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கிற வேலை இல்லைன்ட்டு அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்க சொல்லிட்டேன். ஒரே ஒட்டரை தூசி நிறைய பூச்சிங்க வீட்டில். சிறுபாம்பு தொல்லை தாங்க முடியல. பசங்களெல்லாம் கடிச்சிடுது சிறுபாம்பு. எங்கள் வீடு ஒரு மாதிரி உளுத்து கொட்டுது. சிவரெல்லாம் உளுத்துன்னு கொட்டுது. இந்த மாதிரி இருக்கும் வீடு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உளுத்து கொட்டும். ஃபுல்லாக ஏரி மண்ணில் பூசி வேலை பண்ணுது. ஃபுல்லாக ஏரி மண். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக தூரல் போட்டதுனாலே வீடு பூரா ஈர்ப்பாயிடும். ஃபுல்லாக உளுத்துன்னு கொட்டும். சிவரே உளுத்து கொட்டும். சிவர் தான். கவர்மெண்ட் வீடு இது. 70,000 ரூபாயில் வந்த வீடு. அப்போ கலைஞர் திட்டத்தில் அப்போ கட்டின வீடு. அதனால் இப்படி தான் இருக்கும் வீடு. சிவரெல்லாம் எப்படியோ பண்ணுறேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு துடைச்சிட்டு எல்லாத்தையும் தயார கட்டணும். சுத்தம் பண்ணுன்னா சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாரு வீட்டை. அது கை வச்சாலே செவரெல்லாம் உடஞ்சி கொட்டுது. இதில் என்னத்தை சுத்தம் பண்ணுறது? அப்படியே விட்டு இருக்கட்டும்ன்றாரு. ஆனால் சிறுபாம்பு நிறைய இருக்குது வீட்டில். சிறுபாம்பு ஜாஸ்தி. கீழே படுக்க முடியல. பாருங்க, கிட்ட காட்டுற கேமரா பாருங்க, எவ்வளோ பாருங்க. பசங்களை கடிச்சிட்டு உடம்பெல்லாம் சிறுபாம்பு கடிச்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்க. வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு தொடச்சிட்டு எல்லாத்தையும் தயார கட்டிட்டு காலையில் சாப்பாடு எதுவும் செய்யலை. நைட் செஞ்ச சாப்பாடு இருக்குது. தயிர் பாக்கெட் வாங்கி வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தயார கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு குழம்பு செய்யணும். வீடெல்லாம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிடும். வேறு சுத்தம் பண்ணிட்டு ஃபுல்லாக ஜன்னலெல்லாம் ஒரே செல் மண். அது எங்கேருந்து தான் இவ்வளோ செல்லு பிடிச்சதுன்னே தெரியலங்க. ஃபுல்லாக ஜன்னலெல்லாம் செல்லு வந்துச்சுங்க. எல்லா மரப்பொருளையும் செல்லு இருக்குது. ஃபுல்லாக செல்லு. நீலமா இங்க வா. வாங்க காபி சாப்பிடலாம்.